and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and Tell Somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட மந்தை
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். தெய்வ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. உங்களுக்கு எங்களுடைய ஜெபங்களும் எங்களுடைய ஆசீர்வாதங்களும் என்றும் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்களுடைய அன்பான ஊக்கமான பாரம் நிறைந்த ஜெபத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் எங்களுக்கு பாரத்தோடு கொடுக்கிற ஜெப குறிப்புகளுக்காக, நீங்கள் கொடுக்கிற உதாரத்துவமான உதவிகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே மறுபடியும் ஆசீர்வதித்து இந்த நாளின் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, என்னோடும் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு பலன் தாரும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஒரிசா பணித்தளத்தில் முஸ்குலி என்ற இடத்திலே தேவனுடைய நாம மகிமைக்காக ஆலயம் கட்டப்பட்டு நிறைவு பெறக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதற்கு இன்னும் நமக்கு பொருளாதார தேவைகள் காணப்படுகிறது. ஒயிட் வாஷ் பண்ண வேண்டும், அதோடு கூட மின் இணைப்பு கொடுக்கப்பட வேண்டும். இதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை பாரப்படுத்துவார் என்றால் இந்த காரியங்களுக்காக நீங்கள் உதவி செய்யும்படியாய் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை மதுரை ஆல் சயின்ஸ் சர்ச்சிலே வைத்து நம்முடைய மிஷனரிகள் பிரதிஷ்டை பண்ணப்பட இருக்கிறார்கள். அதற்காகவும் அதனுடைய ஆயத்தங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிற வார்த்தை, நாம் அடிக்கொரு முறை தியானித்த வசனங்கள், சிறு வயசுலேருந்து நாம் மனப்பாடமாய் அறிந்திருக்கிற வசனம்தான். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பரிசுத்த மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அருமையானவர்களே, ஒருவேளை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இந்த தலைப்பு சொல்ல வேண்டும் என்றால், ஒளி வீசுங்கள், ஒளி வீசி வாழுங்கள். நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக வாழுங்கள். எல்லாருக்கும் தெரியும்படியாக நீங்கள் வாழுங்கள். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம். இருளாக இருக்கிற இந்த உலகம், ஐயோ தேசத்திலே அது இல்லை இது இல்லை என்று சொல்லி நாம் புலம்புகிறோம். அன்பில்லை, கொலைபாதகங்கள் நடைபெறுகிறது, வன்முறை சம்பவங்கள் நடக்கிறது, பாலியல் காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது, திருட்டு பயம் அதிகமாக இருக்கிறது, உண்மையற்ற நிலை காணப்படுகிறது என்று இந்த உலகத்தை பார்த்தே நாம் சொல்லிக்கொண்டு இருக்கின்ற பொழுது, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உன்னையும் என்னையும் ஆண்டவர் மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணமாக, ஒளி வீசும் ஒரு விளக்காக நம் உன்னையும் என்னை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒருவேளை பாழும் பலவிதமான பாவங்களினாலே சூழப்பட்டிருக்கிற உலகத்திற்குள்ளாக நீங்களும் நானும் எதிர்நீச்சல் போட்டு தேவனை நாம் வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னை வைத்திருக்கிறார். எதற்காக? வெளிச்சமாக. இருளிலே தாறுமாறாய் நடக்கிற மக்கள், விழுந்து விழுந்து எழுந்துகிற மக்கள், ஒருவேளை பலவிதமான பள்ளங்களிலும் சேறுகளிலும் விழுந்து எழுந்திருக்க முடியாமல் இருக்கிற மக்கள், அப்படிப்பட்டவர்கள் ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் தூக்கி எடுக்கப்பட, அவர்கள் நிறுத்தப்பட, அவர்கள் தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ நீயும் நானும் இந்த உலகத்திற்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? வெளிச்சமாய் இருக்கிறோம். என்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறதா? நான் இன்னும் பள்ளத்தாக்கிலே இருக்கிறேனா? இன்னும் சமபூமியிலே உட்கார்ந்து கொண்டு என்னை நானே மூடி மறைத்து கொண்டு இருக்கிறேனா? நீங்களும் நாளும் மலையின் மேல் இருக்கிற பட்டணங்கள், அது மறைந்திருக்க முடியாது. என் ஆண்டவர் உன்னையும் என்னையும் கூனி குறுகி போயிருக்க அல்ல. ஆண்டவர் உன்னையும் என்னையும் உயர வளர்ந்து வளர்ந்து நாம் உலகுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும், உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் வீட்டுக்குள்ளாக வைக்கக்கூடிய அலங்கார மரங்களாக அல்ல, உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய பட்டணங்களாக தேவன் உங்களையும் என்னையும் எடுத்திருக்கிறார். உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த சிலாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இன்று ஒளி வீசக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஒளி மங்கினவர்களாக இருக்கிறோமா?
என்னுடைய ஒளி வீசுவது வெளியே தெரிகிறதா? இல்லை என்றால் பல சூழ்நிலைகளினாலே அவைகள் கரிப்பட்டு ஒருவேளை தூசி அடைந்து வெளிப்பட முடியாமல், வெளிச்சம் காணப்பட முடியாமல் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் ஒளி வீசுவதற்கு தடையாக இருக்கிற சில காரியங்கள் உண்டு. முதலாவதாக நாம் பார்ப்போம் என்றால் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15வது வசனம், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். முதலாவதாக இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஹோம். வீட்டிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆம், என்னுடைய வீட்டிலிருந்து நான் இந்த ஒளி வீசும் அனுபவத்தை பெற வேண்டும். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அருமையானவர்களே, இன்றைக்கு வாழ்வாதாரத்திற்காக, இல்லை என்றால் என்னுடைய வயிற்றுப்பாட்டுக்காக நான் பணி செய்கிற எந்த பணியாக இருந்தாலும், அது ஒருவேளை இங்கே மரக்கால் என்று சொல்லுகிற பொழுது அது வியாபாரத்தை குறிக்கிறது அல்லது அளவை குறிக்கிறது. அது என்னுடைய கையின் பிரயாசத்தை எனக்கு குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அவைகள் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே ஒழிய, என்னுடைய பணி வாழ்க்கை, என்னுடைய அலுவலக வாழ்க்கை, என்னுடைய அனுதின ஜீவியத்திற்காக நான் செய்கின்ற வேலைகளிலே நான் காண்பிக்கின்ற உண்மை, நேர்மை, கடமை தவறாத உணர்வு, இவைகள் நான் என் ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். மரக்கால் என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவேளை ஒவ்வொரு வீடுகளிலேயுமே அந்த நாட்களிலே உண்டு. பெரிய மரக்கால், சின்ன மரக்கால், கால்படி, இல்லையா, முக்கால்படி, இவைகளெல்லாம் அது பித்தளையிலே வைத்திருப்பார்கள் சில வீடுகளிலே. அங்கே சீர் கொடுக்கின்ற பொழுது இந்த மரக்காலும் சேர்த்து கொடுக்கப்பட வேண்டும். இந்த மரக்கால் அளந்து போடுவதற்கு, இல்லை என்றால் என்னுடைய வாழ்வுக்கு தேவையானவைகளை சம்பாதிப்பதற்கு, இது பெரிய வியாபாரத்தையோ அல்லது என்னுடைய உத்தியோகத்தை இது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நீ ஜீவிக்கும்படியாய் உனக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த வேலை வாய்ப்பிலே, அந்த மரக்காலாகிய வேலை வாய்ப்பிலே நீ ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டும். உன்னுடைய ஒளி வீசப்பட வேண்டும். உன்னுடைய வியாபாரமாக இருக்கலாம், ஒருவேளை அது பெரிய வியாபாரமாக இருக்கலாம், சிறு தொழிலாக, குறு தொழிலாக இருக்கலாம், எந்த வியாபாரமாகவும் இருக்கலாம். இல்லை என்றால் உன்னுடைய வாழ்வுக்காக நீ செய்கின்ற ஆசிரியர் உத்தியோகமாக இருக்கலாம், அலுவலக உத்தியோகமாக இருக்கலாம், அனுதின உத்தியோகமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தியோகத்திலே, நீ பார்க்கிற வேலைகளிலே உண்மை உண்டா, உத்தமம் உண்டா, தடம்புரளாத நிலை காணப்படுகிறதா? நீ கையாளுகின்ற உன்னுடைய கைத்தராசு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது நேர்மையுடையதாக இருக்கிறதா, கள்ளத்தராசாக இருக்கிறதா? சற்று நீங்களும் நான் யோசித்து பாருங்கள். நான் எனக்கு ஆதாயம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தகுதியற்ற முறையிலே நான் சேர்க்கிற எல்லா காரியங்களும் என்னுடைய மரக்காலுக்கு உள்ளாக வைக்கக்கூடிய ஒரு விளக்காக காணப்படுகிறது. மரக்காலின் மேலே வைத்தால் வெளிச்சம் வெளியே தெரியும். மரக்காலுக்கு உள்ளாக வைக்கின்ற பொழுது அந்த வெளிச்சத்தை நானே அணைத்து விடுகிறேன். யோசித்து பாருங்க, உங்களுடைய தராசு தட்டு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அருமையான வியாபாரம் செய்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஏழை எளியவன் ஒருவேளை அறியாதவன் என்று சொல்லி நீங்கள் விலை அதிகமாக வைத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நேர்மை இருக்கிறதா? எடைகளிலே வித்தியாசம், எவ்வளவு வித்தியாசத்தை பார்க்கிறோம். பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய பால், அவைகளிலே எத்தனை கலப்படங்களை நாம் பார்க்கிறோம். மருந்துகளிலே எத்தனை கலப்படங்களை நாம் பார்க்கிறோம். மனித நேயம் எங்கே போய்விட்டது? கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, மற்றவர்களை சுட்டி காட்டி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீயும் நானும் இப்படிப்பட்டவைகளை இந்த விலைக்கு ஓட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், அந்த கள்ள தராசைன்னு சொல்லுகின்ற பொழுது விற்கின்ற பொருட்கள் மாத்திரமல்ல, நாம் மனிதர்களோடு பழகுகிற எல்லா காரியங்களையும் அதை குறிப்பிடுகிறது. நான்
வெளியொன்று வைத்து உள்ளொன்று பேசுகிற எந்த ஒரு காரியமும் கள்ளத்தராசை போன்றது. நான் வாயின் பேச்சினாலே மற்றவர்களை மயக்குகிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக, துயரம் நிறைந்ததாக, துன்பத்தையும் துயரத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றால் நான் ஒரு கள்ளத்தராசு. என்னுடைய வீட்டிலே கணவன் மனைவி இருவருக்குள்ளாக ஒரு உண்மை இல்லை என்றால் நான் ஒரு கள்ளத்தராசு. அருமையானவர்களே, கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை விட்டு விலகுவோம். ஏமாற்றுகிறோம் அல்லவா? கள்ளத்தராசு என்பது ஏமாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. உன்னை நம்பி வருகிறார்கள், உண்மையோடு வருகிறார்கள். நீ உண்மைக்கு புறம்பாக தரமற்ற அல்லது இரண்டாம் தரமான பொருட்களை முதல் தரமாக நீ வைத்து கொடுப்பாய் என்றால், முதல் தர விலைக்கே நீ விற்பாய் என்றால் நீ ஒரு ஏமாற்றுக்காரன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எவ்வளவு தேவனுக்கு பிரியமான வழியிலே நாம் நடந்து செல்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என்னுடைய மரக்கால், என்னுடைய வாழ்வாதாரத்திற்காக, என்னுடைய ஜீவியத்திற்காக நான் செய்கிற காரியங்கள், உன்னுடைய பணியிலே, அலுவலக பணியிலே, ஆசிரியர் பணியிலே உன்னுடைய நேரம் எவ்விதமாய் செலவிடப்படுகிறது? உன்னுடைய நேரம் எவ்விதமாய் செலவிடப்படுகிறது? தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டே நான் கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரத்தை மறந்து விடுகிறேன், நான் செய்ய வேண்டிய செயலை மறந்து விடுகிறேன், நான் உழைக்க வேண்டிய உழைப்பை மறந்து விடுகிறேன். மரக்கால் என் ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்கு பயன்பட வேண்டுமே ஒழிய, மரக்காலின் உள்ளாக வைத்து என்னுடைய அலுவல்களினாலே, என்னுடைய தீய எண்ணங்கள், என்னுடைய தேவையற்ற காரியங்கள், இவைகளினாலே என் ஆண்டவருடைய வெளிச்சத்தை நான் பிரகாசிப்பதை நான் என்ன செய்து விடக்கூடாது? அணைத்து விடக்கூடாது. ஆம், நாணயமற்ற வாழ்வு, நாணயமற்ற ஒரு வாழ்வு. வாக்கு நாணயம் கிடையாது, சொன்னதை செய்வது கிடையாது. தேவ பிள்ளையை யோசித்துப்பார், உன்னுடைய நாணயமுள்ள ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அது ஏன் நாணயம் என்று சொல்லுகிறார்கள்? அது இரண்டு புறமும் என்ன செய்ய வேண்டும்? செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு நாணயத்திற்கு இரண்டு புறங்கள் உண்டு, இரண்டு பக்கங்கள் உண்டு. அந்த இரண்டு பக்கங்களும் சரியாக இருந்தால்தான் அந்த நாணயம் செல்லுபடியாகும். இன்று நீங்களும் நானும் நாணயமுடையவர்களாக இருக்கிறோமா? இல்லை என்றால் செல்லாத காசுகளாக நாம் இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்விலே நான் என் ஆண்டவருக்கு உகந்தவனாக ஒளி வீசுகிறவனாக இருக்கிறேனா? என்னுடைய மரக்கால் ஒளி வீசுவதற்கு ஏற்றவாறு உதவி செய்யக்கூடிய ஒரு விளக்கு தண்டை போல இருக்கிறதா? இல்லை என்றால் மரக்காலுக்கு உள்ளாக வைத்து நான் அணைக்கக்கூடிய ஒரு அணைப்பின் பாத்திரமாக இருக்கிறதா? இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்திற்கு நாம் திரும்புவோம் என்றால், ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். முதல் பகுதி, ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான். பாத்திரம், பாத்திரம் என்று சொல்லுகின்ற பொழுது இது டொமஸ்டிக் லைஃபை குறிப்பிடுகிறது. என்னுடைய தினசரியான குடும்ப வாழ்க்கையை குறிப்பிடுகிற ஒரு காரியம், ஒரு வார்த்தை. என்னுடைய குடும்ப ஜீவியம் என் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? இல்லை என்றால் என்னுடைய குடும்ப ஜீவியமானது தேவனை வெளிப்படுத்த முடியாமல் அணைந்து செல்லக்கூடிய ஒரு திரியை போல, ஒரு விளக்கை போல காணப்படுகிறதா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய அனுதின குடும்ப வாழ்விலே என் ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா? என் ஆண்டவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறதா? கணவன் மனைவிக்குள்ளான உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னுடைய அண்டை வீட்டாரோடு நான் கொண்டிருக்கிற உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்நியர்களோடு நான் கொண்டிருக்கிற உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னுடைய வீட்டு காரியங்களை செய்வதிலே எவ்வளவு சந்தோஷம், சமாதானம், அமைதி அங்கே காணப்படுகிறது? யோசித்து பாருங்க. எப்போ பார்த்தாலும் இறைச்சலாக இருக்கும் சில வீடுகளில். அந்த சமையலறைக்கு சென்று விட்டால் இன்னும் அது அதிக ஆக்ரோஷமாக இருக்கும். எப்பொழுதோ அந்த சமையலறையை பார்வையிடக்கூடிய அந்த வீட்டு தலைவர் இன்னும் வீட்டு வேலைகள் முடிந்திருக்கிறாத மனைவியை பார்த்து கத்துகிறதை நாம் பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நம்முடைய வீடு என்பது தேவனுடைய வாசஸ்தலம். அது ஒரு குட்டி பரலோகம். தேவன் அந்த வீட்டின் தலைவராக இருக்கிறார். அவர் என் வீட்டின் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். உன் வீட்டு வாழ்க்கை, உன்னுடைய குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ளான ஒரு வாழ்க்கை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளான ஒரு வாழ்க்கை, இன்லாஸ்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என் ஆண்டவருக்கு பிரீதியாய் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணமாக அது காணப்படுகிறதா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். தவறான வார்த்தைகள், தவறான காரியங்கள், தவறான பார்வைகள் என்னுடைய வீட்டிலே இருந்தால் நான் அப்புறப்படுத்த வேண்டும். என்னுடைய பணியிலே, என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற என்னுடைய இந்த டொமஸ்டிக் லைஃப்பிலே, என்னுடைய உலக பிரகாரமான என்னுடைய குடும்ப ஜீவியத்திலே நான் என் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறேனா? என் ஆண்டவருக்கு உகந்தவனாக நான் காணப்படுகிறேனா? இந்த எத்தனை வீடுகளிலே குழப்பங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், பிரிவுகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விட்டு கொடுக்கும் ஒரு பழக்கம் இல்லையே. ஒருவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் மற்றவர் 9 வார்த்தை சொல்ல வேண்டும் என்று நம்முடைய உதடுகள் துடித்து கொண்டிருக்கின்றனவே. எப்படி நாம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும் நம்முடைய குடும்ப வாழ்வின் மூலமாக? உங்களை பார்க்கிற உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய தேவனை அறிந்திராத மக்கள் உங்களை குறித்து சொல்லப்படுகிற சாட்சி என்ன? எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆடல் பாடல்லாம் நல்லா தான் இருக்குது, வீட்டில் அலறல் சத்தமும் அதை விட நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அன்பு எங்கே? தேவன் எல்லாவற்றையும் கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார். நீங்களும் நானும் ஏதோ ஒன்றை பற்றி கொண்டு, ஏதோ ஒரு காரியத்தை நாம் உறுதியாய் பிடித்து கொண்டு குடும்பத்திலே சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வருகிறோம் அல்லவா? யோசித்து பாருங்க. ஒரு வார்த்தையை பிடித்துக் கொள்கிறோம், இல்லை என்றால் ஏதோ ஒரு காரியங்களை நாம் கைப்பற்றி கொண்டு விட்டது போல, ஒரு பெரிய வெற்றி அடைந்தது போல அதை வைத்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? உபத்திரவப்படுத்துகிறோம், துன்பப்படுத்துகிறோம் அல்லவா? வார்த்தைகளினாலே பிறரை நாம் என்ன செய்கிறோம்? கொலை செய்கிறோம். நாவினாலே வெட்டி வெட்டி அவர்களை காயப்படுத்துகிறோம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக தேவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? தேவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? தேவ பிள்ளையை சற்று யோசித்துப்பார். ஒளி வீசுங்கள். உங்களுடைய வியாபாரத்திலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய அனுதின வேலைகளிலே தேவனை நீங்கள் என்ன செய்யுங்கள்? காட்டுங்கள், எரிந்து பிரகாசித்து காட்டுங்கள். உங்களுடைய வீட்டு வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, உறவுகளிலே, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உடன்பிறப்புகள், இந்த வாழ்க்கையிலே நான் என் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தும் ஒரு பிம்பமாக நான் காணப்படுகிறேனா? யோசித்து பார் தேவ பிள்ளையே. ஆம், உங்களுடைய பாத்திரம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஐயோ, எனக்கு நிறைய வேலை இருந்தது, ஆலயத்திற்கு வர முடியவில்லை. நிறைய வேலை இருந்தது, நான் திருவிருந்திலே பங்கு கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் உனக்கு வேலைகளை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைகளினாலே நான் கஷ்டப்படுகிறேன் என்று நீ சொல்லுகிறாய். பிள்ளைகளை கேட்டு எத்தனை முறை அங்கலாய்ப்போடு ஆண்டவரத்திலே ஜெபித்தாய். ஆனால் இந்த பிள்ளைகளாலே நான் ஆலயத்திற்கு வர முடியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தாயையோ தகப்பனையோ பார்ப்போம் என்றால் எவ்வளவு வேதனை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் மூலமாக உன் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே. உன் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவர்களை நடத்து. தேவனுக்கு உகந்த வழியிலே அவர்களை நடத்தக்கூடியவர்களாக, தேவனை தொடும்படியாய் அவர்களை அழைத்து செல்கிறவர்களாக, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு பங்குதாரர்களாய் காணப்படும்படியாக உன் பிள்ளைக்காக நீ ஜெபி. உன் உறவுகளுக்காக ஜெபம் பண்ணு. ஒருவேளை என்னிடத்திலே குற்றமில்லை, அவர்களிடத்தெல்லாம் குற்றம் இருக்கிறது உண்மை. ஆனால் நீ அதையே சுட்டிக்காட்டி இல்லாமல் நீ அந்த குற்றத்தை மன்னிக்கின்ற ஒரு மன்னிப்பின் சிந்தையை ஆண்டவர் உனக்கு கொடுக்கும்படியாக ஜெபி. அப்பொழுது உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை உன் ஆண்டவரை பிரகாசிக்க செய்கிற ஒரு வாழ்க்கையாக காணப்படும். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தினுடைய பிந்திய பகுதியை நாம் பார்ப்போம் என்றால், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான், பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். கட்டிலின் கீழே, இந்த கட்டிலின் கீழ் யோசித்து பாருங்க. கட்டிலுக்கு கீழே நம்முடைய நம்முடைய வெளிச்சத்தை, தீபத்தை வைப்போம் என்றால் அது என்னவாகும் என்று சொல்லி, சற்று நேரம் அது காற்று கிடைக்காமல் அது அணைந்து விடும். இல்லை என்றால்
அந்த கட்டிலின் கீழே வைக்கின்ற அந்த மெழுகுதிரியோ அல்லது அந்த அந்த விளக்கோ என்ன செய்துவிடும்? ஆபத்தை கொண்டு வரக்கூடியதாக மாறிவிடும். தீ பற்றி கொள்வதற்கு அது காரணமாக மாறிவிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்பட வேண்டும். உன்னுடைய கட்டில் உன் ஆண்டவரை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டுமே ஒழிய ஆண்டவருடைய மாட்சிமையும் மேன்மையும் அளிக்கக்கூடியதாக வந்து விடக்கூடாது. கட்டில் என்று இங்கே சொல்லுகின்ற பொழுது ஒரு சோம்பலான ஒரு வாழ்க்கை, இல்லை என்றால் ஈஸி கோயிங் என்று சொல்வார்கள், லேசினஸ். அது எந்த மேல் நோகாமல் இருந்து வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதமான காரியங்கள் இல்லை. நீங்கள் சோம்பல்காரர்களாய் அல்ல, நீங்கள் ஏனோ தானோ என்று நோக்கமில்லாதவர்களாக அமர்ந்திருக்கிறவர்களாக அல்ல. தேவன் உங்களை அழைத்திருக்கிற தேவன் உங்களுடைய கையிலே கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு சுறுசுறுப்புள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். சுறுசுறுப்பு. சோம்பலானவனுடைய வயலை கடந்து போனேன் என்று அங்கே சொல்லுகிறார் ஞானி. அது என்ன செய்கிறதாம்? முள்ளும் குறுக்கும் இழைத்திருந்தது என்று சொல்லுகிறார். சோம்பலான மனிதனுடைய வயல்கள் முள்ளும் குறுக்கும் இழைந்ததாக இருக்கிறது. நீ சோம்பல் கையால் வேலை செய்வாய் என்றால் நீ இறந்து தெரிய வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சுயநலமான ஒரு வாழ்வு, இல்லைனால் சோம்பேறித்தனமான ஒரு வாழ்வு, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உதாசீனப்படுத்துகிற ஒரு வாழ்வு, இதெல்லாம் இவ்வளோ பாரப்பட்டு செய்ய வேண்டியதில்லை, சும்மா கடமைக்கு செய்வோம் என்று சொல்லி நாம் உண்மையற்றவர்களாய் வாழுகின்ற ஒரு வாழ்வு, என் ஆண்டவருக்காக நான் பிரகாசிக்க முடியாது, அணைத்துவிடும், என்னுடைய வெளிச்சம் மாறிவிடும். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பர்சிலாவை பார்த்து தாவீது கேட்கிறான், நீ என்னோடே கூட வா என்று சொல்லி. நீ என்னோடு வா. அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு வயசாயிடுச்சு, இன்னும் உம்ம கூட வர முடியுமா? இனி பாடகர்களுடைய சத்தத்தை கேட்டு இசைமீட்டுகளுடைய அந்த இசையை நான் ரசிக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறேன். பாட அனுபவிக்க, இல்லை என்றால் பரமனோடு உடன் நடந்து செல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இளைப்புள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். தேவ பிள்ளையே, நீ தேவனை பின்பற்றுவதற்காக அழைக்கப்படுகிறாய். அதிலே எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், என்னால் முடியாது என்றல்ல, உன்னால் முடிந்தவரை நீ கடந்து செல். ஒர்பால், ரூத் 2 பேருமே நகோமியினுடைய மருமக்கள். 2 பேருமே ஒரு தீர்மானத்தோடு மாமியாரோடு செல்ல வேண்டும் என்று வருகிறார்கள். ஆனால் ஆழமற்ற ஒரு தீர்மானம் இருந்தது ஒர்பால் இடத்திலே. மாமியார் சில காரியங்களை சொல்லுகிறார்கள். நான் இனி சென்று திருமணமாகி உங்களுக்கான மாப்பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்க முடியுமா என்று கேட்கின்ற பொழுது, நீங்கள் உங்களுடைய பெற்றோரோடு செல்லுங்கள், நல்வாழ்வு வாழுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒருபாளுடைய மனதில் என்ன எண்ணம் வருகிறது? நாம ஏன் நஷ்டப்பட வேண்டும்? நாம ஏன் கஷ்டப்பட வேண்டும்? இவ்வளவு கஷ்டம் அனுபவித்தது போதாதா? இன்னும் ஒரு அடுத்த நாட்டிற்கு சென்று அவர்களுக்கு பணிவிடை செய்து நான் ஏன் இந்த பாடுகளை பட வேண்டும்? நான் சற்று லகுவாக இருக்க விரும்புகிறேன், நான் லேசான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். திரும்பி சென்று விடுகிறாள். சரித்திரத்திலே அதற்கு பின்பாக அவளை பார்க்க முடியவில்லை. ஆனால் ரூத் எடுத்த தீர்மானம் ஆழமான ஒரு தீர்மானம், இன்று மட்டுமாய் பேசப்படுகிறவளாயிருக்கிறாள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு லகுவான சோம்பேறித்தனமான வாழ்க்கையை விரும்புகிறோமோ? சோம்பல் கையுள்ளவன் ஒரு காலம் அவன் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. நீ தேவனுக்காக எழுந்து நில், தேவனுக்காக எழுந்து நில். இந்த உலகத்தின் வெளிச்சமாய் ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார் ஒளி வீசும்படியாக. நீ ஒளி வீசுவதற்கு உன்னிடத்திலே கொடுக்கப்பட்ட வேலைகளிலே நீ ஜாக்கிரதையாய், கவனமாய், எச்சரிக்கையாய், வெகு நேர்த்தியாய் செய்யும்படியாய் ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். கட்டிலின் வாழ்க்கை வேண்டாம், சோம்பேறித்தனமான வாழ்க்கை வேண்டாம். சோம்பேறித்தனமாய் செய்கிற வாழ்க்கை சீரழித்து விடும். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் தாவீது. அவன் கட்டிலே படுத்து கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனுடைய விளைவு, எழுந்து பார்க்கிறான், கண்களுக்கு இடம் கொடுக்கிறான், காரியங்கள் வேறு விதமாய் சென்று விடுகின்றன. நாம் அறிந்த ஒரு காரியம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
கட்டில் வாழ்க்கை வேண்டாம். விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக வெளிச்சம் கொடுக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கன்னிமரி அம்மாள் தன்னுடைய வாழ்க்கையை தியாகமாய் கொடுத்தார்கள். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருகி போகும் என்று சொல்லப்பட்ட பொழுதும், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, என்னை குறித்து சொல்லப்படக்கூடிய எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் சரி என் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், எரிந்து பிரகாசிக்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். எத்தனை பக்திமான்கள், எத்தனை அருள் பணியாளர்கள், ஆதிபிதாக்கள் தேவனுக்காக தங்களை அர்ப்பணிக்க கொடுத்தார்கள். அதே நிமித்தமாக இன்று ஒளியை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஒரு கால்வெல், ஒரு ஜி போப், ஒரு மர்காசியஸ், ஒரு பெஸ்டையர், ஒரு தாமஸ் வாக்கர், ஏமி கார்மிக்கேல் அம்மையார், ஐடாஸ் கடர், இவர்களெல்லாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தார்கள். நீங்களும் நானும் எரிந்து பிரகாசிக்க நாம் செய்கிற தியாகம் என்ன? என்னுடைய தூக்கம், என்னுடைய ஒருவேளை ஈஸி கோயிங் லைஃப், இவைகளையெல்லாம் தியாகம் பண்ணுகிறேனா? கர்த்தருக்காக முன்னிற்கத்தக்கவன் யார்? இதோ ஆண்டவரே நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி நீங்களும் நானும் அவரிடமாய் ஓடி வருவோமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு நாங்கள் ஒளி வீசும்படியாக எங்களை வைத்திருக்கிறீர். இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களை சுடர்களாக வைத்திருக்கிறீர். இதை உணர்ந்து அப்பா, நாங்கள் எங்களுடைய உத்தியோகம், எங்களுடைய உழைப்பு, இவைகளிலே உண்மையாய் உம்மை நாங்கள் பிரதிபலிக்க, உம்மை வெளிப்படுத்த, பிரகாசிக்க, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே உம்மை பிரகாசித்து காட்ட, ஆண்டவரே நாங்கள் கட்டிலில் சொகுசு வாழ்க்கை வாழ அல்ல, நாங்கள் தியாகம் செய்து கட்டிலின் மேல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக அல்லாது, எங்கள் தேவனுக்காக எல்லாவற்றையும் நாங்கள் தியாகம் செய்து எரிந்து பிரகாசிக்கிற தீபங்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.